Okay. So இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் வந்து சப்கொரிஸ். சப்கொரிஸ் அப்படின்றத பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் மியூட் பண்ணிக்கோங்க எல்லாரும். ஸோ டவுட்னா அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஓகேவா? ஸோ சப்கொரிஸ்ல இது வரைக்கும் பார்த்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாரையும் ஒரே ஒரு சிங்கிள் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ரன் பண்ணுவோம். நமக்கு அது ஒரு அவுட்புட் ஷோ பண்ணும். ஸோ இதுதான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். சப்கொரிஸ் அப்படின்றது பார்த்தோம்னா கொரி வித்தின் அ கொரி. ஒரே இதுல ரெண்டு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எதர் அது இன்புட் ஆஃப் இன்னொரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. அண்ட் ஜென்ரலா சப்கொரிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா கொரி வித்தின் அனதர் கொரி. ஒரு கொரிக்குள்ள இன்னொரு கொரி இருந்துச்சுன்னா அது வந்து சப்கொரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல டைப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிங்கிள் ரோ சப்கொரி. ஸோ சிங்கிள் ரோ சப்கொரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மல்டிபிள் காலம் சப்கொரி. நம்ம ரோ வந்து நம்மளோட கொரி சிங்கிள் ரோவை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிங்கிள் ரோ சப்கொரி. அதே மல்டிபிள் காலம்ன்றப்ப மல்டிபிள் காலம்ஸை வந்து நம்ம கொரி டிபெண்ட் பண்ணி வரும். ஸோ அதை நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த இது ஃபர்ஸ்ட் ரெண்டும் சிங்கிள் ரோ அண்ட் மல்டி காலம் வந்து காமன் டு ஆல். அது வந்து மற்ற சப்கொரிஸ்லயுமே ஒன் ஆஃப் அ டைப்பாக வரும். அண்ட் அது இல்லாம செப்பரேட்டா இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஸ்கேலார் சப்கொரி. ஸோ ஸ்கேலார் சப்கொரி. நெக்ஸ்ட் பார்த்தா இன்லைன் வியூ சப்கொரி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நெஸ்டட் சப்கொரி. அண்ட் லாஸ்ட் பார்த்தா கோரிலேட்டட் சப்கொரி. ஸோ இதெல்லாம் தான் சப்கொரி டைப்ஸ். சிங்கிள் ரோ சப்கொரின்றப்ப ஃபர்ஸ்டே சொன்னோம் ஒரு சிங்கிள் ரோவை மட்டும் டிபெண்ட் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அது வந்து சிங்கிள் ரோ சப்கொரி. மல்டிபிள் காலம் அப்படின்ற போது மல்டிபிள் காலம்ஸை டிபெண்ட் பண்ணி வர்றது ஸ்கேலார் சப்கொரி அப்படின்றது. இந்த மூணு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேலார், இன்லைன் வியூ அண்ட் நெஸ்டட், இது மூணும் ஈஸியாக நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி தெரியும் நம்ம நம்ம எஸ்கியூஎல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் மெயினான மூணு கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செலக்ட், ஃப்ரம் அண்ட் வேர். இது மூணு தான் மெயினான கிளாஸஸ். இதுல செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல இன்னொரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்கேலார் சப்கொரி. அதே நெக்ஸ்ட் இருக்க ஃப்ரம் கிளாஸ்ல இன்னொரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்லைன் வியூ சப்கொரி. அண்ட் நெஸ்டட்னா வேர் கிளாஸ்ல லாஸ்டா யூஸ் பண்ற அந்த வேர் கிளாஸ்ல இன்னொரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நெஸ்டட் சப்கொரின்னு சொல்லுவாங்க. ஸோ செலக்ட் யூஸ் பண்ணா ஸ்கேலார் சப்கொரி. ஸோ எஸ்க்கு எஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. ஸோ அது வந்து ஸ்கேலார் சப்கொரின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரம்ல பார்த்தோம்னா இன்லைன் வியூ சப்கொரி. வேர்ல யூஸ் பண்ணிருந்தோம்னா நெஸ்டட் சப்கொரி. அண்ட் லாஸ்ட் கோரிலேட்டட் சப்கொரி அப்படின்னும் போது இன்னர் கொரி அவுட்டர் கொரி. ஸோ ரெண்டு கொரியும் டிபெண்டா இருக்கும். இது வரைக்கும் பார்த்தா நம்ம மேல இருக்க கொரிஸ் எல்லாத்துலயும் நம்ம ரெண்டு சப்கொரிஸ் ஒரே இதுல ரெண்டு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருப்போம்னு சொன்னோம். பட் அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் இண்டிவிஜுவலாகவும் ரன் ஆகும். ஸோ தனியா ரன் பண்ணினாலும் ரன் ஆகும், ரெண்டையும் கம்பைன் பண்ணி ரன் பண்ணும் போதும் ரன் பண்ணி நமக்கு அவுட்புட் வரும். பட் இந்த கோரிலேட்டட் சப்கொரி அப்படின்றது பார்த்தோம்னா ரெண்டு கொரி எனக்கு அட் அ டைம்ல தான் ரன் ஆகும். ஸோ சேம் டைம்ல நம்ம ரன் பண்ண ரெண்டும் ஒரே டைம்ல ரன் ஆகும். தனி இண்டிவிஜுவலா நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னாலும் அதுல வந்து அவுட்புட் வராது. அதுதான் கோரிலேட்டட். ஸோ ரெண்டும் கோரிலேட்டரா இருக்கும். இன்னர் கொரி அவுட்டர் கொரியை டிபெண்ட் பண்ணியும் அவுட்டர் கொரி இன்னர் கொரியை டிபெண்ட் பண்ணியும் ஸோ ரெண்டும் ஒரு மாதிரி கோரிலேட்டரா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கோரிலேட்டட் சப்கொரிஸ் அப்படின்னுவாங்க. ஸோ ஒன் பை ஒன் நம்ம எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். ஸோ நார்மலா இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் சினாரியோ வந்து எனக்கு ஹையஸ்ட் சேலரி வந்து நம்ம எம்ப்ளாயிஸ் டேபிள்ல இருந்து எடுக்கணும். ஸோ அப்போ எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்? இது வரைக்கும் நம்ம பார்த்த ஃபங்க்ஷன்ஸ்ல எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணா ஹையஸ்ட் சேலரி? ஓகே, மேக்ஸ் ஆஃப் சேலரி. சூப்பர். செலக்ட் மேக்ஸ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஸோ இந்த கொரி வந்து எனக்கு வந்து நம்ம டேபிள்ல இருக்க ஹையஸ்ட் சேலரி வேல்யூ கெட் பண்ணி தந்துடும். என்னோட நெக்ஸ்ட் இது என்னன்னா இந்த ஹையஸ்ட் சேலரின்னு தான் வந்திருக்கு, இது யாரு வாங்குறாங்கன்ற டீடைல்ஸ் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இப்போ வந்து மேக்ஸிமம் ஆஃப் சேலரி கெட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டேபிள்ல ஹையஸ்ட் சேலரின்றது 24,000 தான்.
ஸோ இது எந்த பர்சன்ஸ் எல்லாம் வாங்குறாங்க, எதர் ஒருத்தர் வாங்குறாங்களா, 2 பேர் வாங்குறாங்களா, அப்படி வாங்கினா அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன. ஸோ இதை எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த கொரியை அப்படியே நம்ம இன்னர் கொரியா நம்ம வச்சுக்கலாம். இன்னர் கொரியா வச்சுட்டு அவுட்டர் கொரியில நான் என்ன பண்றேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் employees where salary equal to. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா, select star from employees where salary equal toன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நார்மலாக நமக்கு எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே போர்ட் மாஸ் ரூல் தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ ப்ராக்கெட் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இது எக்ஸிக்யூட் பண்ணி 24,000 அவுட்புட் எனக்கு வந்துடும். இந்த 24,000 வந்து இன்புட் ஆஃப் அவுட்டர் கொரி. ஸோ இந்த கொரியோட இன்புட்டாக இது ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன ஆகும், இது ரன் பண்ணி 24,000 வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளோட அவுட்டர் கொரி வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாய்ஸ் வேர் சேலரி ஈக்குவல் டு 24,000. ஸோ சேலரி எங்கே 24,000 இருக்கோ எனக்கு அந்த வேல்யூஸ் அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஷோ பண்ண சொல்கிறேன். அதை ரன் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்துருச்சு. ஸோ அந்த 24,000ன்றது எந்த எம்ப்ளாயி வாங்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வேணுன்ற போது நம்ம சப்கொரிஸ் கான்செப்டுக்கு போவோம். ஸோ ஒரே நமக்கு அவுட்புட்டாக கிடைக்க போகிற வேல்யூ அதை வந்து இன்னொரு டேபிளில் வந்து இன்புட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம சப்கொரிஸ்க்கு போய்க்கலாம். அண்ட் ஆல்சோ இது பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் ரோ, இந்த 24,000ன்றது ஒரே ஒரு ரோ தான். இந்த சிங்கிள் ரோவை டிபெண்ட் பண்ணி வரனால இது வந்து சிங்கிள் ரோ சப்கொரின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக நம்ம கொரி 2 கொரியுமே, நம்ம இன்னர் கொரியும் சரி அவுட்டர் கொரியும் சரி, 2 கொரியும் ஒரே ஒரு ரோவை டிபெண்ட் பண்ணி வந்துச்சு அப்படின்னா அது வந்து சிங்கிள் ரோ சப்கொரின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மல்டி காலம் சப்கொரி. ஸோ மல்டிபிள் காலம்ஸை டிபெண்ட் பண்ணி வந்துச்சு அப்படின்னும் போது இங்கே வந்து சேலரின்னு சொல்லி ஒரே ஒரு காலம் தான் எடுத்திருக்கோம். மோர் தேன் 1 காலம் வந்துச்சு அப்படின்னாலே மல்டிபிள் காலம் சப்கொரி தான். ஸோ இப்போ என்ன பண்ண போறேன், நான் சேலரி கெட் பண்ணியிருக்கேன். எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஹையஸ்ட் சேலரி. ஸோ இது வந்து ஓவராலான சேலரி. இது வரைக்கும் நம்ம டேபிள்ல இருக்க ஹையஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸ்லயும் ஹையஸ்ட் சேலரி 24,000 தான். எனக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல யார் ஹையஸ்ட் சேலரி வாங்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, செலக்ட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி கமா மேக்ஸ் ஆஃப் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாய்ஸ். கொரி கரெக்டா இது ரன் ஆகுமா? அவுட் இந்த கொரி கரெக்டா இல்ல குரூப் போகணும். வேர் கண்டிஷன் மஸ்ட் கிடையாது. வேர் நமக்கு வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்ல. ஆனால் குரூப் பை யூஸ் பண்ணணும். ஏன்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ல மோர் தேன் 1 காலம் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக குரூப் பை போடணும். ஸோ அப்போதான் எரர் வராது. இந்த இடத்துல நமக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ குரூப் பை டிபார்ட்மெண்ட் ஐடி. டிபார்ட்மெண்ட் ஐடியை வச்சு நான் குரூப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ரன் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஸோ 100ல் பார்த்தோன்னா ஹையஸ்ட் சேலரி 12,000. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் யார் ஹையஸ்ட் சேலரி வாங்குறாங்கன்ற டீட்டெயில்ஸ் எனக்கு கெட் பண்ணிட்டேன். ஸோ இதோ இவங்களோட இந்த பர்சன்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னா ஆஸ் யூஷுவல் நம்ம போன டைம் பண்ண மாதிரி அவுட்டர் கொரியில் இன்னொரு கொரி எழுதிக்கலாம். ஸோ இதை நான் இன்னொரு கொரியா பாஸ் பண்ணிட்டு என் அவுட்டர் கொரி பார்த்தோன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாய்ஸ் வேர். இங்க 2 காலம் இருக்கனால நான் இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி, ஸோ வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி கமா சேலரி இன் இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடியும் சேலரியும் இந்த செலக்ட், ஸோ இது இந்த அவுட்புட்ல நமக்கு கெட் பண்ணிடுவோம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் எனக்கு மேட்ச் ஆகுதோ எனக்கு அந்த இடத்துல எல்லா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர், இந்த இடத்துல இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்சன்ஸ் அந்த எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல யார் யாரெல்லாம் ஹையஸ்ட் சேலரி வாங்குறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு ஷோ ஆயிடும். ஸோ இது வந்து மல்டிபிள் காலம். ஸோ டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் சேலரி மோர் தென் 1 காலம் டிபெண்ட் பண்ணி வந்துச்சு அப்படின்னாலே
அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மல்டிபிள் காலம் சப்கொரின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம், நெக்ஸ்ட் சப்கொரி டைப் ஸ்கேலார் சப்கொரி. ஸோ ஸ்கேலார் சப்கொரி அப்படின்னா இப்போ சேம் எம்ப்ளாயிஸ் டேபிள் எடுத்துப்போம். ஸோ செலக்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் கமா சேலரி. ஸோ சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஸோ இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் சேலரியை மட்டும் டிஸ்பிளே பண்ணும். எனக்கு நெக்ஸ்ட் என்ன வேணும்னா ஆவரேஜ் ஆஃப் சேலரி வேணும். ஸோ எல்லாத்தோட ஆவரேஜ் சேலரி. ஆவரேஜ் சேலரினா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சம் ஆஃப் சேலரி பை டோட்டல் நம்பர் ஆஃப் கவுண்ட். ஸோ எல்லா சேலரியும் ஆட் பண்ணி எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை இதை டிவைட் பண்ணோன்னா ஆவரேஜ் சேலரி கிடைச்சிடும். ஸோ ஆவரேஜ் சேலரியை வந்து எனக்கு எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் அசைன் பண்ணணும். நமக்கு ஆல்ரெடி ஆவரேஜ் கண்டுபிடிக்க ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ செலக்ட் ஏவிஜி ஆஃப் சேலரி. ஸோ ஆல்ரெடி இதை நம்ம பார்த்துருக்கோம், ஆவரேஜ் சேலரி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு ஆவரேஜ் சேலரி ஃபைண்ட் ஆயிரும். ஸோ நம்ம டோட்டல் ஆவரேஜ் எவ்வளவோ அந்த ஆவரேஜ் சேலரி ஃபைண்ட் ஆயிரும். இந்த வேல்யூஸ் நான் எல்லா ரோஸ்க்கும் அசைன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணி இதை நான் என் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் சேலரி கமா நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதை வந்து நம்ம இன்னர் கொரியில கொடுத்துடணும், அதாவது பிராக்கெட்ல கொடுத்துடணும். சப்கொரிஸ் எப்பயுமே பிராக்கெட்ல வந்துடணும். ஸோ பிராக்கெட்ல கொடுத்துடலாம். ஜஸ்ட் ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஆவரேஜ் ஆஃப் சேலரி பார்த்தீங்கன்னா எல்லா ரோஸ்க்கும் அசைன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் எல்லாத்துக்கும் அசைன் பண்ணணும் அப்படின்னும் போது நம்ம ஸ்கேலார் சப்கொரிக்கு போகலாம். ஸோ இது வந்து ஸ்கேலார் சப்கொரி. இங்கே தான் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிக்குது. இந்த செலக்டோட ஃப்ரம் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம். இது இந்த செலக்ட்லேயே பார்த்தீங்கன்னா எப்பயும் காலம் நேம்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் நேம் சேலரி அந்த என்னென்ன காலம்ஸோ அந்த காலம் நேம்ஸ் தருவோம், ஆர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் ஒரு புதுசாக ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டே இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஸ்கேலார் சப்கொரி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்லைன் வியூ சப்கொரி. ஸோ இன்லைன் வியூ சப்கொரி அப்படின்னும் போது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டே எடுத்துக்கலாம். இது என்னன்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் எனக்கு ஹையஸ்ட் சேலரி கண்டுபிடிக்கிறது செலக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் யார் ஹையஸ்ட் சேலரி வாங்குறாங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போறேன், இதுக்கு நான் அலைஸ் நேம் யூஸ் பண்றேன். ஸோ அலைஸ் நேம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இதுலயே நம்ம ஜஸ்ட் டிஸ்பிளே பண்றதுக்காக ஒரு நேம், நான் மேக்ஸிமம் சேலரியை வந்து சால்னு சொல்லி ஒரு கீவேர்ட் சும்மா நானா ஒரு நேம் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு எனக்கு என்ன என்னோட அவுட்புட் வேணும் அப்படின்னா எனக்கு இதுல யார் ஹையஸ்ட் சேலரி அப்படின்ற டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ அதுக்காக செலக்ட் மேக்ஸ் ஆஃப் சேல். ஸோ நம்ம உள்ள கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த அலைஸ் நேமை நான் இங்கே ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்றேன். மேக்ஸ் ஆஃப் சேல் ஃப்ரம். ஸோ இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டை இன்னர் கொரியா பாஸ் பண்ணிடலாம். தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வரும். ஸோ அவுட்புட் சேம் நம்ம மேக்ஸிமம் சேலரி போட்டோமா என்ன அவுட்புட் வருமோ. ஸோ 24,000 டேரெக்டாக மேக்ஸிமம் சேலரி போட்டே கெட் பண்ணிடலாமேன்னு சொல்லலாம். பட் இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இது இந்த மாதிரி ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு பேர் இன்லைன் வியூ சப்கொரின்னு சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம ஃப்ரம் கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டேபிள் நேமை தான் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ எல்லா இடத்துலையும் பாருங்க ஒரு ஃப்ரம் கிளாஸ் அப்படின்னா அந்த இடத்துல டேபிள் நேம் யூஸ் பண்ணுவோம், இல்லை ஆர்எல்ஸ் வியூ இருந்துச்சுன்னா வியூ நேம் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரம் கிளாஸ்ல நான் இன்னொரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நான் டேபிள் மென்ஷன் பண்ணலை. ஃப்ரம்ல எப்பயுமே நம்ம எல்லா இடத்துலையும் டேபிள் தான் மென்ஷன் பண்ணுவோம். பட் இங்கே நீங்கள் ஸ்கேலாரில் பார்த்தீங்கன்னாலும் 2 டைம் ஃப்ரம் யூஸ் பண்ணோம். 2 டைமுமே நம்ம டேபிள் நேம் தான் யூஸ் பண்ணி ஆகணும். பட் இந்த இடத்துல ஃப்ரம்ல வந்து நான் இன்னொரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் அப்போதைக்கு அது டேபிள் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு பேரு இன்லைன் வியூ சப்கொரின்னு சொல்லுவாங்க. இந்த லைனுக்குள்ள எனக்கு இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்மளது ஒர்க் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ரைட் பண்ற சப்கொரிஸ் பேரு இன்லைன் வியூ சப்கொரி. அண்ட் நெக்ஸ்ட் சப்கொரி பார்த்தோம் அப்படின்னா நெஸ்டட் சப்கொரி. நெஸ்டட் சப்கொரினா சேம் அடுத்தது வேர் கிளாஸ்ல நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றது நெஸ்டட் சப்கொரி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த ரெண்டுமே நம்ம இந்த சப்கொரிஸ்க்கு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேர் கிளாஸ்ல இன்னொரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட். வேர் சேலரி ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு வேல்யூஸ் தான் தருவோம். அதுக்கு பதிலாக ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். சேம் வைஸ் வேர் இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இதுலயும் பார்த்தா இன்னொரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வேர் கிளாஸ்ல ஒரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது வந்து நெஸ்டட் சப் கொரி. ஸோ இதனால தான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே சொன்னேன், இந்த சிங்கிள் ரோ சப் கொரியும் மல்டிபிள் காலம் சப் கொரியும் காமன் டு ஆல். ஸோ அது வந்து மேபி இன்லைன் வியூலையும் வரலாம், ஆர் ஸ்கேலார்லையும் வரலாம், ஆர் நெஸ்டர்லையும் வரலாம், ஆர் கோரிலேட்டர்லையும் வரலாம். அது வந்து சிங்கிள் ரோவோ இல்லை மல்டிபிள் காலமா டிபெண்ட் பண்ணி வருதோ அதை வச்சு அது சிங்கிள் ரோ அண்ட் மல்டிபிள் காலம்னு செப்பரேட் பண்ணுவாங்க. மற்றபடி நமக்கு மெயினான இதுன்னு பார்த்தோம்னா இந்த ஸ்கேலார் சப்கொரி, இன்லைன் வியூ சப்கொரி, அப்புறம் நெஸ்டட் சப்கொரி. ஸோ நெஸ்டட் சப்கொரி அப்படின்னா வேர் கிளாஸ்ல, ஸ்கேலார் சப்கொரினா செலக்ட்ல செலக்ட் ஸ்டேட்மெண்ட், ஃப்ரம்ல செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அது வந்து இன்லைன் வியூ சப்கொரி, வேர்ல யூஸ் பண்ணியிருந்தோம்னா அது வந்து நெஸ்டட் சப்கொரி. அண்ட் நெக்ஸ்ட் சப்கொரி பார்த்தோம் அப்படின்னா கோரிலேட்டட் சப்கொரி. ஸோ கோரிலேட்டர்னா ரெண்டு கொரியும் டிபெண்டா இருக்கும்னு சொல்லிட்டோம். ஸோ இங்க என்ன பண்றேன், எனக்கு டிபார்ட்மெண்ட் நேம் வேணும். ஸோ செலக்ட் டிபார்ட்மெண்ட் நேம். ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள். ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல இருந்து எனக்கு வேணும். எப்போ வேணும் அப்படின்னா வேர் கிளாஸ்ல வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு ஜாயிண்ட் யூஸ் பண்ணலாம். நம்ம எம்ப்ளாயீஸ் டேபிள்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியும் டிபார்ட்மெண்ட் டேபிள்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடியும் எப்போ மேட்ச் ஆகுதோ எனக்கு அப்போ வந்துட்டு டிபார்ட்மெண்ட்ஸ் நேம் எனக்கு ஷோ ஆகணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட் நேமையும் நான் கேட்க போறதில்ல. எனக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட் நேம் வேணும்னா எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயிஸ் டேபிளையும் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளையும் மேட்ச் ஆகிற டிபார்ட்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட் ஐடி எனக்கு வேணும். ஸோ இங்க வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஐடி இன் உள்ள வந்து இன்னொரு செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுத போறேன். ஸோ இங்க வந்துட்டு செலக்ட், இந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட் ஐடி ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் வேர் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ காலம் ஆம்பிகியூஸ்லி டிஃபைன்ட், ரெண்டு இடத்துலையும் நம்ம ஒரே டிபார்ட்மெண்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆகணும். ஸோ நான் டிபார்ட்மெண்ட்ஸ்ன்றதுக்கு ஒரு அலைஸ் நேம் டின்னு வச்சுக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு நான் அந்த அலைஸ் நேமை யூஸ் பண்ணிடுறேன். ஸோ டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு அவுட்புட், ஸோ டிபார்ட்மெண்ட்ஸ் எங்கெங்கே மேட்ச் ஆகிருக்கோ அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் எனக்கு வந்திருக்கு. வேற மற்ற எல்லா செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தோம்னா நமக்கு இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றையும் ரன் பண்ணோம். ஸோ இதில் வந்து இன்னர் கொரியை நான் தனியாக ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது ரன் பண்ணி ஒரு அவுட்புட் ஷோ பண்ணும். வேற இந்த இடத்துல நம்மளால அப்படி பண்ண முடியாது. ஸோ இதில் நான் இன்னர் கொரியை ரன் பண்ணேன் அப்படின்னா எரர் தான் வரும். ஏன்னா டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ நான் இன்னர் கொரியில வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள்னு சொல்லி ஒன்று மென்ஷன் பண்ணவே இல்லை. எதனாலன்னு பார்த்தோன்னா ஆல்ரெடி நான் வெளியே யூஸ் பண்ணியிருக்கேன். நான் 2 டைம் அதை சேம் நேம் யூஸ் பண்ணி டைப் பண்ணிட்டு இருக்க வேணாம். வேணுன்றது பண்ணிக்கலாம், இங்கேயே கூட பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பட் நான் என்ன பண்றேன், ஆல்ரெடி இங்கேயே டிக்ளேர் பண்ணியிருக்கனால எதுக்கு 2 டைம் டிக்ளேர் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே டிக்ளேர் பண்ண டிபார்ட்மெண்ட்ஸ்ன்றதையே இங்க அலைஸ் நேம் கொடுத்து அந்த அலைஸ் நேம் வந்து இன்னர் கொரியில நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிபெண்டா ஒரு கொரி எழுதணும். இன்னர் கொரி அவுட்டர் கொரியை டிபெண்ட் பண்ணி அந்த அவுட்டர் கொரி இன்னர் கொரியை டிபெண்ட் பண்ணியும் எழுதியிருக்கோம் அப்படின்னா அது வந்து கோரிலேட்டட் சப்கொரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கோரிலேட்டட் சப்கொரி புரிஞ்சதா? 2 கொரியும் டிபெண்டா இருக்கும். மற்றபடி இது வரைக்கும் பார்த்த எல்லா சப்கொரிஸுமே நமக்கு தனித்தனியா இண்டிவிஜுவலா அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். ஸோ ஸ்கேலார்ல பார்த்தோம்னாலும் 2யும் தனித்தனியா ரன் பண்ணி பார்த்தோம். ஸோ எல்லாத்துலயுமே நமக்கு சப்கொரிஸ்ல அட்லீஸ்ட் 2ம் ரன் ஆகலனாலும் 2ல ஏதாவது ஒரு சப்கொரியாச்சும் இண்டிவிஜுவலா ரன் ஆகுற மாதிரி இருக்கும். பட் இதுல பார்த்தோம் அப்படின்னா 2 கொரியுமே தனியா ரன் ஆகாது. இந்த கொரியும் அந்த கொரியும் கம்பைண்டா ரன் பண்ணோம்னா தான் ரன் ஆகுமே தவிர தனித்தனியா ரன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ரன் ஆகாது. இந்த மாதிரி வர்றது வந்து கோரிலேட்டட் சப்கொரி. ரெண்டு கொரிஸும் ஒண்ணு டிபெண்ட் பண்ணி வர்றது. இந்த மாதிரி வர்றது பேர் கோரிலேட்டட் சப்கொரிஸ். சப்கொரிஸ் புரிஞ்சதா? ஒன் ஆஃப் மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். மோஸ்ட் ஆஃப் இன்டர்வியூ கொஷின்ஸும் வரும் அண்ட் சினாரியோ பேஸ்டு கொஷின்ஸ் ஹேண்டில் பண்ணும் போதும் நமக்கு இந்த சப்கொரிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது டவுட் இருக்கா?
சப்குவரிஸ் புரிஞ்சதா? ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். யாருக்கு எதுவும் டவுட் இல்லைல்ல? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேற்று வந்து கேரக்டர் கன்வர்ஷன் ஃபங்க்ஷன் டேட்டை வச்சு ஒன்று பார்த்தோம். ஸோ நேற்றே அதை சொல்லல. ஸோ இன்னொன்று பார்த்தோம்னா டேட் ஃபங்க்ஷன் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. டேட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 ஃபங்க்ஷன்ஸ். ஆட் மந்த், மந்த் பிட்வீன், month between, next day and last day. ஸோ இதுதான் நமக்கு இருக்க 4 டேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஆட் மந்த், மந்த் பிட்வீன். ஸோ ஆட் மந்த்னா மந்த்ஸ் ஆட் பண்ணலாம். மந்த் பிட்வீன்றது ஒரு 2 டேட் கொடுத்தோம்னா அதுக்கு நடுவில் இருக்க மந்த்ஸ் ஷோ பண்ணும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ஒரு டேட் ஆஃப் பர்த்லேருந்து ஏஜ் கால்குலேட் பண்ணுறது. ஸோ இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை நான் சொல்றேன். லாஸ்ட் டே அப்படின்னும் போது நம்ம கொடுக்குற டேட்ல இருந்து அந்த மந்த், இப்போ நீங்க இந்த மாசம் தரோம், இந்த மந்தோட ஏதோ இன்னைக்கு டேட்டை நான் இன்புட்டா தரேன் அப்படின்னா, சிஸ் டேட்டை தரேன் அப்படின்னா, இந்த மந்த்ல இருந்து இந்த இந்த மந்தோட லாஸ்ட் டே 30th 31st அப்படின்ற அந்த லாஸ்ட் டே என்னவோ அது ஷோ பண்ணும். ஸோ இதுதான் டேட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ 1 by 1 கொரியில பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஜஸ்ட் இப்போ செலக்ட் add month. ஸோ add monthல வந்துட்டு sysdate கமா 2 ஆர்குமெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்புட் அக்செப்ட் பண்ணோம். அண்ட் செகண்ட் ஆர்குமெண்ட் எத்தனை மந்த் ஆட் பண்ணணும் அப்படின்றது. நான் சிஸ்டேட் இன்னைக்கு டேட் எடுத்துக்க சொல்றேன். ஸோ சிஸ்டேட்ல இருந்து நான் ஆட் மந்த் 1 month ஆட் பண்றேன். ஆட் மந்த் ஃப்ரம் டியூவல். ஸோ இது பண்ணோம்னா ஜஸ்ட் மந்த்ஸ் வந்து ஆட் ஆகும். இது வந்து நம்ம ஆட் மந்த்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு டேட் வச்சு இது ஹேண்டில் பண்றப்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆட் மந்த்ஸ் பண்ணணும் அண்ட் டேட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ எத்தனை மந்த்ஸ் வேணுமோ அத்தனை மந்த் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டேஸ் ஆட் பண்ணோம்னா நீங்க டைரக்டாவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு டேட் வேணுமோ அந்த டேட்ல இருந்து +1 +2 சொல்லி கொடுத்தீங்கனாலே டேஸ் வைஸ் ஆட் பண்றதுக்கு நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். மந்த் வைஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் மந்த்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் ஆட் பண்ண முடியும். ஸோ டே இப்போ ஏதாவது ஒரு நீங்க டே வைஸ் எனக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ செலக்ட் sysdate +1 from dual. ஸோ இங்கே sysdate யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பர்டிகுலராக ஏதாவது ஒரு டேட் இன்புட்டாக கொடுத்தீங்க அப்படின்னாலும் அந்த டே, ஸோ இன்னைக்கு 15 நாளைக்கு டேட் பார்த்தா 16. ஸோ 1 டே ஆட் ஆகி எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. டேஸ் வைஸ் ஆட் பண்ணோம்னா நம்ம டேரெக்டாகவே ஆட் கோட் மாதிரி +1 +2 அந்த மாதிரி கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். வேற மந்த் வைஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுக்கு ஆட் மந்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மந்த்ஸ் பிட்வீன். ஸோ செலக்ட் month between அண்ட் இங்க வந்துட்டு 2 டேட் நம்ம ஒரு இன்புட் டேட் அண்ட் ஃபர்ஸ்ட் sysdate எடுத்துப்போம். ஸோ ஹையஸ்ட் வேல்யூ மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ இல்லைன்னா மைனஸ்ல அவுட்புட் வரும். ஸோ sysdate அண்ட் சேம் 15 April 2021. ஸோ இங்கே பார்த்தோம்னா ஏப்ரல்லேருந்து இந்த நம்ம கரண்ட் டேட்ல இருந்து யூஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தோம்னா 3 months. ஸோ சேம் டேட்டா இருக்கனால எனக்கு டெசிமல் வேல்யூஸ் வரல. நீங்கள் ஏதாவது டேட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு, ஸோ இதை வந்து நான் ஒரு 19 அப்படின்னா எனக்கு டெசிமலில் வேல்யூஸ் வரும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை இதோ அந்த டெசிமல் வேல்யூஸ் வரும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதை ஆல்டர் பண்ணிக்கலாம். எய்தர் அதை ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணுமா, நம்பர் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ நம்பரில் இருக்க ரவுண்டு ட்ரங்க்கு அது யூஸ் பண்ணி நமக்கு வேணுன்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே சேம் டேட்டா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஹோல் நம்பராகவே அவுட்புட் வந்துடும். ஸோ இந்த இன்னைக்குல இருந்து 15th April எத்தனை மாதம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 3 months வருது. ஸோ இது இயர் வைஸ் நம்ம போட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து மந்த்து தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ நமக்கு இயராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு
டிவைட் பை 12 மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ டிவைட் பை 12 பண்ணீங்க அப்படின்னா அது வந்து இயர் வைஸ் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றது ஷோ பண்ணிடும். ஸோ இயர் வைஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் கிடையாது, மந்த் பிட்வீன் தான் இருக்கு. மந்த் பிட்வீன்லேருந்து நம்ம இயராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு டோட்டல் அவுட்புட் வந்து டிவைட் பை 12 பண்ணீங்க அப்படின்னும் போது நமக்கு அது இயரில் அவுட்புட் வந்துடும். நான் பார்த்தா நெக்ஸ்ட் டே select next day and next dayல பார்த்தோம் அப்படின்னா ஸோ sysdate நான் இன்புட்டாக தரேன் ஸ்டார்டிங் ஃப்ரம் சண்டே டு சாட்டர்டே. ஸோ அதுதான் 1 to 7. ஸோ calendar ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வர சண்டே வந்து 18. ஸோ இந்த மாதிரி நமக்கு டே வைஸ் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1ன்னு சொல்லி தரேன் டியூவல். இப்போ இதை ரன் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் வர சண்டே டேட் அதாவது 18. நெக்ஸ்ட் வர சண்டே பார்த்தோம்னா நமக்கு 18th தான் நெக்ஸ்ட் வர சண்டே. ஸோ சண்டே 1ல இருந்து 1, மண்டே வந்து 2, டியூஸ்டே 3, வெனஸ்டே வந்து 4, தேர்ஸ்டே வந்து 5, ஃப்ரைடே வந்து 6, சாட்டர்டே வந்து 7. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் நெக்ஸ்ட் எனக்கு எப்போ மண்டே வருது அப்படின்னு சொல்லி வேணும். ஸோ நெக்ஸ்ட் மண்டே டேட் பார்த்தீங்கன்னா 19. நான் இங்கே நம்ம கொரியில் வந்துட்டு மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லி தரலாம். ஸோ 2ன்னா நெக்ஸ்ட் வர மண்டே டேட் வரும். ஸோ நம்ம கொடுத்துருக்க இன்புட்ல இருந்து. ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் மண்டே டேட் பார்த்தீங்கன்னா 19. நம்ம இந்த இன்புட் வந்து எந்த டேட் வேணாலும் தரலாம். ஸோ நீங்கள் பர்டிகுலராக இப்போ இந்த டேட் நான் இந்த இன்புட்டை வந்து நான் சிஸ்டேட்டாக இல்லாமல் நானாக ஒரு டேட் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அந்த மாதிரியும் தரலாம். நீங்கள் ஒரு பர்டிகுலர் டேட்டை வந்து இன்புட்டாக கொடுத்து அதுல இருந்து நெக்ஸ்ட் எப்போ மண்டே வந்துச்சு, நெக்ஸ்ட் எந்த டியூஸ்டே வந்துச்சு அப்படின்ற டேட்டையும் நம்மளால ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தோன்னா இந்த 15th இருந்து வந்த நெக்ஸ்ட் டே. ஸோ நெக்ஸ்ட் மண்டே எப்போ வந்துச்சுன்னா 20th April தான் நெக்ஸ்ட் மண்டே வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பர்டிகுலர் டேட்ல இருந்து நெக்ஸ்ட் சண்டே மண்டே எப்போ வந்துச்சு அப்படின்றதையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இந்த நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் டே செலக்ட் லாஸ்ட் டே sysdate from dual. ஸோ இது வந்து அந்த மந்த் நம்ம கொடுக்குற இன்புட்ல இருந்து அந்த மந்தோட லாஸ்ட் டே என்னவோ அது ஷோ பண்ணும். ஸோ 31st இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது இப்போ ஒரு 15th டே சம் டைம் 15 வரும், ஏதாவது ஒரு டேட்டு நம்ம பர்டிகுலர் டேட்டை வந்து ஃபைன் பண்ண சொல்றாங்க அப்படின்னும் போது அந்த மந்த்ல இருந்து லாஸ்ட் டே கண்டுபிடிச்சிட்டு இதுல இருந்து நமக்கு வேணுன்ற மாதிரி எதர் பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணி நம்ம பர்டிகுலர் டேக்கு மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு இந்த லாஸ்ட் டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் டேட் ஃபங்க்ஷன்ஸ். டேட் வச்சு அதாவது இது ஹேண்டில் சினாரியோஸ் ஹேண்டில் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த டேட் ஃபங்க்ஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஸ்மால் டாபிக் சீக்வன்ஸ். ஸோ இந்த சீக்வன்ஸ் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா நார்மலாக ஒரு ஐடி ஒரு இது வந்து எதுக்குன்னா ஒரு ஜென்ரேட் த நம்பர் சீக்வன்ஸ். ஒரு நார்மலாக ஒரு நம்பர் சீக்வன்ஸ் நம்ம வேணும், அதை வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த சீக்வன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ஐடியா இருக்கலாம், இல்லை ஒரு அக்கௌண்ட் நம்பர்ஸ் பேங்கிங் டொமைனில் பார்த்து அக்கௌண்ட் நம்பர் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கலாம், ஆர் வேற ஏதாவது ஒரு சீரியஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த சீக்வன்ஸுக்கு போகலாம். நார்மலாக நாமளே ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயிஸ் ஐடி வந்து என்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி என்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம ஒரு 1000 எம்ப்ளாயிஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு பண்றப்ப பார்த்தா 1001ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஹோல் நம்பரா இருக்க வரைக்கும் ஈஸியாக ஞாபகம் இருக்கும். இதே 1115 அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இன்னையோட என்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு வர நியூ என்ட்ரி வந்து 1116ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து டே பை டே நம்ம வந்து மெமரிஸ்ல வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ மேபி ஹியூமன் எரர் வரலாம், இல்லை ரிப்பீட்டேஷன்ஸ் வர சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் இருக்குன்றனால சீக்வன்ஸா கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வேணுன்ற போது அந்த சீக்வன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரியேட் சீக்வன்ஸ்
சீக்வன்ஸ்க்கான நேம். ஸோ எஸ்கியூன்னு வச்சுக்கிறேன், _1ன்னு வச்சுக்கலாம். ஸ்டார்ட் வித், ஸோ நம்ம சீக்வன்ஸ் வந்து எந்த வேல்யூலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஸோ ஸ்டார்ட் வித் 1. நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஸோ இன்க்ரிமெண்ட் பை அந்த வேல்யூஸ் வந்து 1 1 இன்க்ரிமெண்ட் ஆகணுமா, 2 2 இன்க்ரிமெண்ட் ஆகணுமா, அந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வந்து நமக்கு வேணுன்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் வேணுமோ அந்த மாதிரி அத்தனை வேல்யூஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வேல்யூ கொடுத்துக்கலாம். கிரியேட் சீக்வன்ஸ், சீக்வன்ஸ்க்கான நேமு. ஸ்டார்ட் வித், ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், அண்ட் ஒவ்வொரு வேல்யூவாக இன்க்ரீஸ் ஆகணுமா, மல்டிபிள் வேல்யூஸாக. ஸோ 2 2 வேணும்னா, ஆட் நம்பர்ஸ்லாம் வேணும்னா, ஸோ நமக்கு வேணுன்ற மாதிரி இன்க்ரிமெண்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. நார்மலாக ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ கிரியேட் டேபிள் சாம்பிள்னு வச்சுக்கிறேன். அண்ட் இதில் வந்து சும்மா இப்போதைக்கு ஒரே ஒரு காலம் மட்டும் வச்சுப்போம். நம்பர்னு சொல்லி ஒரு சிங்கிள் காலம் வேல்யூ இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணும் போது இன்சர்ட் இன்டு சாம்பிள் 1 வேல்யூஸ். இங்கே வந்துட்டு இந்த சீக்வன்ஸில் பார்த்தோன்னா 2 பேராமீட்டர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வேல் அண்ட் நெக்ஸ்ட் வேல் அப்படின்றது நெக்ஸ்ட் வேல்யூ அண்ட் கரண்ட் வேல், CURRVAL கர்வேல்னுவாங்க. இந்த இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம அந்த சீக்வன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இப்போ இன்சர்ட் ஆகணும். இன்சர்ட் ஆகுறப்ப பார்த்தோம்னா சீக்வன்ஸ் நேமு SQ_1 டாட் நெக்ஸ்ட் வேல். ஸோ நெக்ஸ்ட் வேல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் இருக்க வேல்யூ அதாவது இன்சர்ட் ஆகும். இன்சர்ட் ஆகுறப்ப நம்ம நெக்ஸ்ட் வேல்யூன்னு சொல்லி கொடுக்க நமக்கு அதுவாகவே இந்த சீக்வன்ஸை யூஸ் பண்ணி நமக்கு வேல்யூஸ் இன்சர்ட் ஆகிட்டே போயிடும். ஸோ நம்ம டேபிளை வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா select star from sample 1. ஸோ sample 1 வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னும் போது நமக்கு அந்த சீக்வன்ஸா எத்தனை டைம் நம்ம வேணும் ரன் பண்ணியிருக்கோமோ அத்தனை டைம் நமக்கு அந்த வேல்யூஸ் இன்சர்ட் ஆயிரும். இன்கேஸ் நம்ம இப்போ நான் ஒரு டைம் ரன் பண்ணுறேன், எனக்கு இன்சர்ட் ஆயிருக்கும். இப்போ எனக்கு கரண்டாக எது வரைக்கும் போயிருக்கு சீக்வன்ஸ் வந்து இப்போ நம்ம நேற்று வரைக்கும் ரன் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மார்னிங் வந்து நேற்று எத்தனை எம்டிஸ் போட்டிருக்கோம், இல்லை ஏதாவது அந்த சீக்வன்ஸ் ஆர்டர் எந்த சீக்வன்ஸ் வரைக்கும் இப்போ அச்சீவ் ஆயிருக்குன்னு பார்க்கறதுக்கு கரண்ட் வேல்யூ யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ செலக்ட் சீக்வன்ஸ் நேமு SQ_1 டாட் கர்வேல், தட் இஸ் கரண்ட் வேல் ஃப்ரம் dual. ஸோ dual டேபிளை யூஸ் பண்ணி நம்ம சீக்வன்ஸ் வந்து எந்த இது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தா நம்ம சீக்வன்ஸ் வந்து 4 வரைக்கும் போயிருக்கு. ஸோ அட் லாஸ்ட்டாக என்ட்ரி பண்ண வேல்யூ வந்து 4. நம்ம சீக்வன்ஸ் எந்த இடத்துல கரெக்டாக நின்றுட்டு இருக்கு அப்படின்றதையும் நம்ம இந்த கரண்ட் வேல்யூ யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வேல்யூ கொடுக்குறப்ப அடுத்தடுத்த வேல்யூ இன்சர்ட் ஆகும். கரண்ட் வேல்யூ நம்ம எது வரைக்கும் போயிருக்குன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த கரண்ட் வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன டாபிக் தான். டு ஜென்ரேட் நம்பர் சீக்வன்ஸ், ஒரு நம்பர் சீக்வன்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த டவுட்ஸ் இருக்கா? இன்னைக்கு பார்த்த கிளாஸ் அந்த கொஸ்டின் பேப்பர்ல அந்த அதை ரெண்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்களா? அவுட்புட் ஃபைண்ட் பண்ணிட்டீங்களா? சார் பண்ணிட்டே இருக்கேன் சார். ஓகே, இதர் அப்படி ட்ரை பண்றீங்களா இல்ல நான் கொரிஸ் சொல்லவா? சார் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க சார், நாளைக்கு ட்ரை பண்றேன் சார். ஓகே ஃபைன். ஸோ சரி, அப்போ இன்னைக்கும் ஒரு வெறும் ஒரே ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் இன்னும் ஷேர் பண்ணவா? சிம்பிளா ஒரு 6 கொஸ்டின் 7 கொஸ்டின் இருக்கு. ஓகே சார், ஷேர் பண்றேன், ட்ரை பண்ணுங்க. அதையும் கூட சேர்த்து டிஸ்கஸ் பண்ண. ஓகே. அண்ட் இந்த நம்ம ஆட் மந்த்ஸ் அண்ட் மந்த்ஸ் பிட்வீனும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஹையர் டேட் இருக்கும்ல, ஸோ ஹையர் டேட்ல இருந்து கரண்ட் டேட் வரைக்கும் நமக்கு எவ்வளோ இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வருது, ஸோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்க. அது ஒரு சினாரியோவா. அண்ட் மற்றபடி வேற ஏதாவது டாபிக் வைஸ் ஏதாவது டவுட் இருக்கா? சார் இந்த நெக்ஸ்ட் டேல மட்டும் அது எப்படி சார்? நெக்ஸ்ட் டே கரெக்டா சண்டே மண்டேனா? நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட். ஓகே, அதாவது இப்போ சண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ சண்டே பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து 1, சண்டேனா 1ன்னு வச்சுக்கோங்க, மண்டேனா 2, அந்த மாதிரி அது அசைன் ஆகிக்கும்.
நம்ம இங்க எந்த நம்பர் தரோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஃபைண்ட் பண்ணி சொல்லும். ஸோ நான் இங்க வந்துட்டு ஸோ இப்போ நெக்ஸ்ட் டேல நான் சண்டே எனக்கு வேணும், இந்த பர்டிகுலர் டேட்ல இருந்து எனக்கு நெக்ஸ்ட் வர சண்டே எப்போ அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இதை ஜஸ்ட் 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னும் போது எனக்கு நெக்ஸ்ட் சண்டே என்னவோ அந்த டேட் வந்துடும். சண்டேனா 1ன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் இன்னைக்கு வேணா சிஸ்டேட்டே கூட எடுத்துப்போமே, ஆனால் ஈஸியாக இருக்கும் ஷோ பண்ணுறேன். இப்போ சிஸ்டேட் எடுத்துக்கிட்டேன். சிஸ்டேட்ல வந்துட்டு எனக்கு நெக்ஸ்ட் இன்னைக்கு என்ன தேர்ஸ்டேவா, நெக்ஸ்ட் ஃப்ரைடேனா நாளைக்கு தானே. ஃப்ரைடே அப்படின்றப்ப நம்பர் வந்து 6. ஸோ ஃப்ரைடேனா 6ன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வர ஃப்ரைடே டேட் என்னன்னா நாளைக்கு டேட் வரணும். ஸோ வந்துருச்சா 16th ஜூலை. அதாவது இந்த பர்டிகுலர் டேட்ல இருந்து நெக்ஸ்ட் வர ஃப்ரைடே எப்போன்னு கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் டே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இதே நெக்ஸ்ட் வர சாட்டர்டே அப்படின்னா டே ஆஃப்டர் டுமாரோ, அதாவது 7. நீங்க மோர் தேன் அந்த வேல்யூஸ் கொடுத்தீங்கனாலும் அது இதாகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தா நெக்ஸ்ட் வர சாட்டர்டே வந்து எனக்கு வியூ வந்துச்சு. இதே இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 8 அப்படின்னு சொல்லி தரேன்னா எனக்கு அக்செப்ட் பண்ணாது. வித்தின் 7 days அந்த பர்டிகுலர் டேட்ல இருந்து அதுக்கப்புறம் வர சண்டே, மண்டே, டியூஸ்டே எப்போ வேணுமோ அதை நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? நெக்ஸ்ட் டே என்ன ஆகுதுன்னு. சண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் நம்பர் 1 to 7. ஸோ அந்த 1 to 7 நீங்க அந்த பர்டிகுலர் டேட்ல இருந்து இந்த ஒரு டேட் வந்துடும். ஸோ அதுல இருந்து எனக்கு வர சண்டே எப்போ ஆர் ஃப்ரைடே எப்போ அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் மோஸ்ட்டாக அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ்ல ஏதாவது எஸ்கியூஎல் queries யூஸ் பண்றப்ப யூஸ் பண்ணுவாங்க. அந்த வீக்கெண்ட் எப்போ ஆர் அந்த வீக்கோட இது கால்குலேட் பண்றது சம்திங் அந்த மாதிரி சினாரியோஸ் போப்போ இந்த டேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மைனஸ்ல இருந்தா ப்ரீவியஸ்ல போகுமா சார்? அப்படி இல்லை ப்ரீவியஸ் சான்ஸ் இல்லையா இப்போ பார்க்கறதுக்கு? ட்ரை பண்ணி பாருங்க வருதா இல்லை எரர் வருதான்னு. சரி, ஓகே. ஸோ சொல்றதோட நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணீங்கன்னா அது என்ன எரர் வருதுன்றது உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் பண்ண அதுக்காக சொல்றேன். ஓகே ஓகே. ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அண்ட் சப்கொரிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இது ஓரளவு புரிஞ்சுக்க பாருங்க, ட்ரை பண்ணுங்க. டே பை டே நம்ம டெய்லியும் ஒவ்வொரு சினாரியோ பேஸும் நான் சப்கொரிஸ்ல தரேன். ஸோ அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ ஒன் ஆஃப் இம்பார்ட்டன்ட்